ஒருத்தர் வந்து குருவே என்னன்றாங்க, என்னை வந்து எங்கள் அத்தை வந்து அவங்க பொண்ணை என் வீட்டில் விட்டுட்டு போகிறேன்னு சொல்கிறாங்க. காசிக்கு போகிறாங்களாம், வரத்துக்கு 8 மாதம்ன்றாங்க. சரி இருந்துட்டு போட்டோன்னா, குருவே நான் இவ்வளோ நாள் ஊர்லேயும் நல்ல பேர் எடுத்துட்டேன், என் வயசு நல்ல வயசு, உங்களுக்கு தெரியாதா, ஏதாவது தப்பு தண்டா ஆகிடுமான்னு எனக்கு மனசில் படுது, நெருப்பும் பஞ்சும் பக்கத்தில் இருக்கக்கூடாது அப்படின்னும்போது, அப்போ ஏன்டா இப்படி வந்தேன், இல்லை குரு எனக்கு மனசு கொஞ்சம் இன்னும் தெளிவாகலைன்னு. அப்போது ஒன்று பண்ணு, இதுக்கு நான் லாயக்கு இல்லை, பக்கத்து ஊரில் போயிட்டு பலான அட்ரஸை கொடுத்து அவனை போய் பாரு அப்படின்னு சொன்னார். இவன் அங்கே போனாங்க. அந்த அட்ரஸுக்கு போகும்போது அங்கே ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, உட்காந்துன்னு இருக்காருங்க. உட்காந்துன்னு இருக்கும்போது அவருக்கு வந்து அவரோட பையன் வந்து விஸ்கி பாட்டில் இருக்குது பாருங்கள், அதுலேருந்து கொட்டுறாங்க. அவர் அதை எடுத்து அப்படி குடிக்கிறாருங்க. ஏன்னா நம்ம குரு போய் சாராயம் குடிக்கிறவங்ககிட்ட கூப்பிட்டுன்னு வராருன்னும் போது, இங்கே வான்னார். என்ன குரு அமிச்சாரா? ஆமாம் சாமி. உங்கள் அத்தை பொண்ணை வந்து உங்கள் வீட்டில் விட்டுட்டு போகிறேன்னாங்களா, அதுக்கோசரமா? ஆமாம் சாமி. இப்போ நான் குடித்தேனே என்ன இது தெரியுமா? அது சாராயம். இங்கே வா குடின்னும் போது, நான் குடிக்க மாட்டேன் சார். அட குடிடா அப்படின்னார். பார்த்தா சாமி தண்ணி சாமி, தெரியுதில்ல, பார்க்குறதுக்கு அது வந்து சாராயம் மாதிரி தெரியும். ஸோ அதை மாதிரி நீ வந்து இப்போது நல்லவ மாதிரி ஊரில் பேர் எடுத்திருக்க பாரு, அந்த பேரை கொஞ்சம் தள்ளி வச்சுடு. உங்கள் அத்தை வரும்போது நீ வந்து குடிகார மாதிரி ஆக்ட் பண்ணு, பொண்ணை உங்ககிட்ட விட்டுட்டு போக மாட்டாங்க, இதுலேருந்து நீ எஸ்கேப் ஆகிடலாம் அப்படின்னாரு. சுவாமி நமஸ்காரம் பண்ணான். அவர் வந்து அந்த குருவுக்கு குரு, அவர் அவ்வளோ பெரியவர். அவர் சொன்னது புரியுது. அது இதில் என்ன, இந்த வீடியோவிலேருந்து நான் சொல்கிற கான்செப்ட் என்னன்னா, முடிஞ்சால் நல்லவனாக இரு, இல்லையா நல்லவனாக நடிக்காத, அது தப்பு. புரியுதுங்களா? நன்றி, வணக்கம். ஹர 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 மகாதேவ்.